வணக்கம். இப்போ நாம் திருமோகூர் திவ்யதேசத்தில் தங்க இருக்கிறோம். இந்த காணொளியில் இத்திருக்கோவிலின் சிறப்பினை பற்றி காணலாம். நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே. வணக்கம். இந்தியா முழுவதும் பெருமாளுக்கு பல திருக்கோவில்கள் இருந்தாலும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட, அதாவது பாடல் பெற்ற 108 பெருமாள் திருக்கோவில்கள் திவ்ய தேசங்கள் என்றும் வைணவ திருப்பதிகள் என்றும் போற்றப்படுகின்றது. பெருமாள் பக்தர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இத்திருக்கோவில்களை தரிசிப்பதை தங்கள் வாழ்நாள் பாக்கியமாக கருதுகின்றனர். அத்தகைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் மதுரை மாவட்டத்தில் திருமோகூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காளமேக பெருமாள் திருக்கோவிலை தாங்க இந்த காணொளியில் நாம் தரிசனம் காணப் போகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக அறியப்படும் இத்திருக்கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நாராயண நம்மாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது. பெருமாளை மனதில் நினைந்து கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் உயர்ந்த கல் தூண்கள் தாங்கி நிற்கும் முக மண்டபமும் கொடிமரமும் காணப்படுகிறது. கொடிமரத்தின் வலது பக்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் சன்னதி அமைந்துள்ளது. நாராயண கருவறையில் ஸ்ரீ காளமேக பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் நின்ற கோலத்தில் கம்பீரமான தோற்றத்துடன் மிகப்பெரிய திருமேனியாக பெருமாள் காட்சியருள்கிறார். நாராயண நாராயண பெருமாளை வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் மோகனவல்லி தாயார் சன்னதியும், தாயார் சன்னதிக்கு பின்புறத்தில் யோக நரசிம்மர் மற்றும் சக்கரத்தாழ்வார் சன்னதியும் காணப்படுகிறது. நாராயண நாராயண தாயாரையும் சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் வணங்கி கோவில் பிரகாரத்தை மேலும் வலம் வந்தால் ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது. தாயார் சன்னதியின் முன்மண்டபத்தில் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார்கள் சன்னதிகள் காணப்படுகிறது. வரலாற்று தகவல்களின்படி ஆங்கிலேயர்கள் இக்கோவிலில் உள்ள இறைவன் திருமேனியையும் பொன் மற்றும் நகைகளையும் கொள்ளையடித்து சென்றதாகவும், அப்படி கொள்ளையடித்து சென்றபொழுது திருச்சியில் ஆங்கிலேயர்களை கள்ளர் மரபினர் தடுத்து அவர்களோடு போர் புரிந்து இத்திருக்கோவிலின் நகைகள் மற்றும் சிலைகளை மீட்டதாகவும், அதன் பொருட்டு இத்தலத்தில் இறைவன் திருவிழா நாட்களில் கள்ளர் திருக்கோலத்தில் பவனி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இத்திருக்கோவிலை சுற்றி அமைந்துள்ள கிராமங்களில் வசிக்கும் கள்ளர் மரபினருக்கு இத்திருக்கோவிலின் தேரிழுக்கும் முதல் உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது. மாசி மகமன்று இத்தலத்து பெருமாள் இத்தலத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒத்தக்கடை நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று அங்கு மோகினி வடிவில் பக்தர்களுக்கு காட்சி அருள்கின்றார். மேலும் கருட வாகனத்தில் எழுந்தருளி பெருமாள் அத்திருக்கோவிலின் திருக்குளத்தில் கஜேந்திர மோட்ச நிகழ்ச்சியும் நடத்தப்படுகிறது. வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. பங்குனி உத்தரத்தின் மறுநாள் தெப்பத் திருவிழாவும் நடைபெறுகிறது. இத்தலத்தில் பெருமாள் மோகினி அவதாரமாக காட்சியளித்ததால் இத்திருக்கோவில் மோகனசேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோவிலில் காணப்படும் கருங்கல் திருப்பணிகள் கலை நயத்துடன் காட்சியளிக்கின்றது. மோகனசேத்திரமாக அறியப்படும் இத்தலத்தை வழிபட தம்பதியர்களுக்கிடையே அன்பு தலை தொங்கும் என்றும் நல்ல குழந்தை பாக்கியம் அமையும் என்றும்
இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் அருகிலுள்ள தெருவில் ஸ்ரீராமர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. மதுரை வாழ் அன்பர்களும் மதுரைக்கு ஆன்மீக பயணமாக வரும் அன்பர்களும் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய ஆலயம் இது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.